हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 15வது அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு வந்து புருஷோத்தம யோகம். புருஷோத்தம யோகம். ஸோ 14வது அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து குணங்களை பற்றி விவரிக்கின்றார். குணங்களை பற்றி வந்து கிருஷ்ணர் வந்து 3 குணங்களை பற்றி சொல்கின்றார். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அர்ஜுனா, இந்த 3 குணங்களுமே வந்து நம்மளை வந்து பந்தப்படுத்துவது. 3 குணங்களுமே நம்மை பந்தப்படுத்துவது. ஒன்று வந்து தங்கச் சங்கிலியால் பந்தப்படுத்துகிறது, மற்றொன்று வந்து வெள்ளி சங்கிலியால் பந்தப்படுத்துகிறது, மற்றொன்று வந்து இரும்பு சங்கிலியால் பந்தப்படுத்துகிறது. ஆனால் 3 குணமே வந்து நம்மை இந்த பௌதிக உலகத்தில், ஜட உலகத்தில் பந்தப்படுத்துகின்றது அப்படின்னாரு. ஆனால் அந்த 3 குணத்துக்கு நடுவே வந்து 3 குணங்களுக்கு நடுவே போட்டி நிலவி கொண்டே இருக்கின்றது. ஒன்று ஒரு குணம் மற்றொரு குணத்தை விட மேலோங்கி இருக்கின்றது அப்படின்னாரு. அப்புறம் 3 குணத்தில் இருப்பதை வந்து எவ்வாறு, எந்த குணம் வந்து உயர்ந்திருப்பது என்று எவ்வாறு அறிந்து கொள்வது, அப்புறம் அந்த குணத்தில் வந்து அஹ், வாழ்ந்து மடிவதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணன் விளக்கி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனுடைய கேள்வி வந்து, கிருஷ்ணா, இந்த மாதிரி இருப்பவருடைய அறிகுறிகள் என்ன, அறிகுறிகள் என்ன, அவருடைய நடத்தைகள் என்ன, அப்புறம் வந்து அவர் வந்து எவ்வாறு இந்த குணங்களை தாண்டுகின்றார், எவ்வாறு இந்த குணங்களை தாண்டுகின்றார் அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன்கிட்ட வந்து அர்ஜுன் கேட்கக்கூடிய கேள்வி கடைசி பகுதி. அந்த கடைசி பகுதியில் வந்து கிருஷ்ணன் வந்து அவருடைய அந்த அந்த மாதிரி குணங்களை, 3 குணங்களையும் கடந்தவர்களை அறிகுறிகளை பற்றி கூறுகின்றார். 3 குணங்களையும் கடந்த அறிகுறிகளை பற்றி கூறுகின்றார். அப்புறம் கடைசி 2 ஸ்லோகங்களை வந்து கிருஷ்ணன் வந்து பொதுவாக வந்து எவ்வாறு வந்து அந்த ஆம், 2 3 குணங்களையும் கடக்கின்றான், 3 குணங்களையும் கடக்கின்றான். அதுக்கு வந்து மாம்சயோ விசாரணை பக்தி யோகின்னு செய்வது சகுணான் சமதி தீத்தியைத்தான் பிரம்ம பூயாத்த கல்பத்தை அப்படிங்கிறார். அதாவது அர்ஜுனா, யாரு யாரு வந்து மாம்சயோ விசாரணை, என்னிடம் என்னிடம் வந்து களங்கமில்லாத பக்தி கொண்டவன், என்னிடம் இல்லாத களங்கமில்லாத பக்தி கொண்டவன், பக்தி யோகின்னு செய்வதை, பக்தி யோகத்தில் சேவை செய்பவன், சேவை செய்பவன், எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன், ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மனின் நிலைக்கு வந்தடைகின்றான். பிரம்ம பூயாய கல்பத்தை அப்படின்னார் கிருஷ்ணர். பிரம்மனின் நிலைக்கு வந்து அடைவதுனா வந்து அகம் பிரம்மாஸ்மி என்று தேர்ந்தெடுப்பது, அது பிரம்ம ஜோதியை அடைவது. அந்த ஒரு நிலைக்கு எந்த ஒரு சேவை செய்வதற்கு, பக்தி சேவையில் ஈடுபடுவதற்குனாலும் வந்து முழு மனதுடன் பூர்ண பக்தி தொண்டில் ஈடுபடுவது, அந்த மாதிரி ஒரு அனன்ய பக்தி, அதில் ஈடுபடுவதற்கு வந்து பிரம்ம நிலைக்கு உயர்ந்தால் தான் அது நம்மளும் வந்து அந்த நிலைக்கு வந்து ஈடுபட முடியும். நான் உடல் அல்ல, நான் ஆத்மா என்று தெரிந்து கொண்டு என்னுடைய நிலை என்ன, பகவானுடைய நிலை என்ன என்று புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த சேவையில் ஈடுபடுவது, அப்போ நான் வந்து பூர்ண பக்தியில் வந்து ஈடுபட முடியும். அந்த மாதிரி ஈடுபடக்கூடிய ஒருவன் உடனடியாக வந்து தன்னுடைய 3 குணங்களையும், இயற்கையின் ஜட இயற்கையுடைய 3 குணங்களையும் கிடைக்கின்றான் அப்படின்னா. அப்புறம் வந்து என்ன சொன்னார்னா வந்து மறுபடியும் அர்ஜுனா, அந்த பிரம்மம், இந்த பிரம்மம் வந்து அருவ பிரம்மத்தினுடைய ஆதாரம் நான் தான், அருவ பிரம்மத்தினுடைய ஆதாரம் நான் தான் அர்ஜுனா. அது ஏன்னா அந்த அருவ பிரம்மன் வந்து கிருஷ்ணனிடம் வந்து தோன்றுவதால் அதுவும் வந்து மரணமற்றது, அழிவற்றது மற்றும் நித்தியமானது மற்றும் இறுதி இன்பத்தின் தர்மமானது. அதனுடைய அந்த பிரம்மத்தினுடைய ஆதாரம் நான் தான் அர்ஜுனா. அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து அந்த ஸ்லோகத்தோட முடித்தார். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஞான யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கடைசி பகுதி ஞான யோகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து 13வது அத்தியாயத்தில் வந்து சொன்னது வந்து ஆம், அர்ஜுனுடைய கேள்விகள். அந்த 13வது அத்தியாயத்தில் பிரகிருதி என்பதால் என்ன, புருஷா என்றால் என்ன, க்ஷேத்ரஜ்ஞா, ஞானம் ஞேயம் என்றால் என்ன அப்படின்னு. அது அதாவது ஜட இயற்கை, அனுபவிப்பவர், களம், களத்தை அறிந்தவன், அஹ், ஞானம், அப்புறம் தெரிந்து கொள்ளக்கூடிய பொருள், அறிந்து கொள்ள பொருள். இந்த இந்த விஷயங்கள் வந்து 3 விஷயங்களை பொறுத்து தான் வந்தது. ஆத்மா, பரமாத்மா மற்றும் பிரகிருதி, அதாவது ஜட இயற்கை. அப்புறம் அந்த 14வது அத்தியாயத்தில் வந்து குணங்களை பற்றி ஆராய்ச்சி செய்தார். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படிங்கிற அந்த குணங்களை பற்றி வந்து கிருஷ்ணர் வந்து
நன்றாக நமக்கு வந்து பகுத்தறிந்து சொன்னார். சொன்னார். அந்த 3 குணங்களால் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பொம்மை ஒரு பொம்மலாட்டத்தில் வந்து அந்த பொம்மையை வந்து இப்படி இப்படி ஆட்டுவாங்க. அது மாதிரி வந்து எப்படி வந்து நம்ம வந்து பொம்மை மாதிரி ஆட்டப்படுகின்றோம் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அப்புறம் வந்து கடைசி வந்து பிரம்ம பூயத்தை கல்பத்தை அப்படின்னார். நம்ம வந்து பிரம்மனின் நிலைக்கு வர வேண்டும். பிரம்ம நிலைக்கு வர வேண்டும். எப்படி பிரம்ம நிலைக்கு வர முடியும்னா வந்து அவ்வியபச்சாரணே பக்தி, ஒரு தூய்மையான கலங்கமில்லாத பக்தியை வந்து நம்ம வந்து பண்ணும்போது வந்து பக்தி தொண்டில் ஈடுபடும்போது வந்து பிரம்ம நிலைக்கு வருகின்றான். பிரம்ம நிலைக்கு வந்து வந்து So, இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து ஆம், கிருஷ்ணன் வந்து அந்த 3 குணங்களை வந்து அடைவது வந்து நம்மளுடைய ஒரு குறிக்கோள். குறிக்கோள் அப்படின்னார். அதுக்கு வந்து அதற்கான காரணம் வந்து அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழி வந்து பக்தி தொண்டு அப்படின்னார். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து என்னென்னா வந்து பக்தி தொண்டு வந்து ஆம், அது மட்டுமே வந்து போதுமானதாக இருப்பதில்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த பௌதிக உலகம் வந்து நம்மளை வந்து இழுத்துக்கொண்டே இருக்கின்றது. இழுத்துக்கொண்டே இருக்கிறது ஜட இயற்கை. ஜட இயற்கையில் நம்ம வந்து இழுத்துக்கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து நம்ம வந்து பற்றின்மையும் வளர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த பக்தியின்மை வந்து நம்மளுடைய மனது வந்து எப்பொழுதுமே வந்து அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது. அதுலேருந்து நம்ம வந்து ஒரு பற்றின்மையும் வந்து ஹம், வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வந்து எப்படி ஒரு ஒரு ரயில்வே ட்ராக்ல வந்து 2 ட்ராக் பேரலாக போய்கிட்டே இருக்கு. அது மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து பக்தி தொண்டில் ஈடுபட்டாலும் மற்றொரு பக்கம் வந்து நம்ம வந்து பற்றின்மையும் வந்து வளர்த்துக்கொள்ள தான் வேண்டும். 2 போட்டில் வந்து நம்ம வந்து கால் வச்சுட்டு பயணிக்க முடியாது. ஒரு போட்டில் தான் கால் வைக்க முடியும். அதனால் வந்து ஒரு போட்டிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை வந்து பற்றின்மையை வளர்த்து கொள்ள வேண்டியதான் இருக்கின்றது. ஒரு புறம் வந்து நம்ம வந்து பக்தியை வளர்த்தாலும் மற்றொரு புறம் வந்து பக்தி இதிலிருந்து நம்ம வந்து அஹ், அஹ், பௌதிக உலகம் ஜட உலகத்திலிருந்து பற்றின்மையும் வளர்த்து கொண்டு தான் இருக்கின்றது. ரெண்டுமே தேவைப்படுகின்றது. ரெண்டுமே தேவைப்படுகின்றது. ம். வந்து அதான் வந்து நமக்கு வந்து இந்த வந்து பாகவதம்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வந்து நம்ம வந்து அந்த ரகுகணா ரகுகணா மற்றும் ஆம், ஜடபரதனுக்குள்ளே அந்த அந்த கடைசியில் நடக்கக்கூடிய உரையாடல். உரையாடலில் வந்து நம்மளுடைய மனது வந்து இந்த பௌதிக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டே இருக்கின்றது. விரும்பிக் கொண்டே வந்து இந்த ம், சம்சார உலகத்தில் இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் வந்து எப்போ வந்து நம்ம மனம் வந்து இந்த பௌதிகத்திலிருந்து பற்றின்றி இருக்கின்றதோ அப்போது வந்து அது வந்து முக்தி அடைவதற்கு தகுதியாகின்றது. எப்படி வந்து ஒரு விளக்கு எரியுது, அந்த அந்த ஒரு அரிக்கன் லைட் இருக்கும் அந்த காலத்தில். அது வந்து நம்ம வந்து விளக்கு வந்து திரி சரியா இல்லாட்டி என்ன ஆகும்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி கருப்படிச்சிரும். அப்படியே அந்த முழு விளக்குமே வந்து கருப்படிச்சிடும். அது மாதிரி வந்து நம்மளுடைய மனது வந்து எப்பொழுதுமே வந்து அந்த பௌதிக தின்பத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டே இருந்தால் அந்த எப்படி வந்து அந்த விளக்கு சரியாக எரியாமல் இருக்கின்றதோ அதுபடி வந்து நமக்கு வந்து கருப்படைந்து விடும் கருப்படைந்து விடும். ஆனால் வந்து ஒரு அழகான ஒரு ஒரு சுத்தமான ஒரு விளக்கு, நல்ல ஒரு திரி, நல்ல ஒரு நெய் விளக்கு அப்படிங்கும்போது ஒரு சீராக எரிகின்றது. ஸோ அது மாதிரி வந்து நம்மளும் வந்து நம்மளுடைய மனதை வந்து எப்பொழுது வந்து அந்த பௌதிக இன்பத்திலிருந்து பற்றின்றி இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் வந்து நம்மளுடைய பக்தியும் வந்து சீராக இருக்கும். அதனால் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து என்ன சொல்ல போறாருன்னா முக்கியமாக வந்து எப்படி வந்து இந்த பற்றின்மையை வளர்த்துக் கொள்வது, பௌதிக இன்பத்திலிருந்து எப்படி வந்து பற்றின்றி நாம் இருப்பது அப்படிங்கிற கிருஷ்ணன் வந்து அந்த அந்த இன்பம் தான் வந்து நம்மளை வந்து இந்த 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 உலகத்தில் வந்து கட்டுகின்றது. அந்த இன்பத்தை வந்து எவ்வாறு வந்து நாம் வந்து துண்டிப்பது, எவ்வாறு வந்து துண்டிப்பது அப்படிங்கிறது வந்து அந்த கிருஷ்ணன் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணம் வந்து மரம். ஒரு மரத்தை உதாரணத்தை கொடுத்து அந்த மரத்தை வந்து ஒரு கோடாரியால் வெட்டி சாய்க்க வேண்டும் அப்படிம்பார். ஸோ அதை பற்றி சொல்லுவார். அப்புறம் வந்து நமக்கு வந்து பொதுவாக வந்து நமக்கு வந்து பக்தி யோகம் தான் முக்கியம். அப்படின்னா வந்து வேதங்களினுடைய பங்கு என்ன, வேதங்களினுடைய இதில் வந்து பங்கு என்ன அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவார். ஸோ அதுதான் வந்து வந்து கிருஷ்ணன் வந்து இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக வந்து நமக்கு சொல்ல போகிறது. கிருஷ்ணன் வந்து சொல்லுவார், வைதேஷ சாவர்யாகம் ஏவ வேதைய வேதாந்தத்துக்கு வேதவித் ஏவ சாகம் வருவார். ஏன்னா வேதங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியவன் நான் தான் வந்து வேதாந்தங்களை தொகுத்தவன் நான் தான் வேதங்களின் முற்றிலுமாக அறிந்தவன் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லுவார். வேதங்களுடைய பங்கு சொல்லுவார். அதுதான் வந்து முக்கியமாக வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து நம்ம வந்து கவரப்போவது. இந்த அத்தியாயம் வந்து மிகவும் ஒரு பகவத்கீதையிலேயே ஒரு சுருக்கமான அத்தியாயம்னா வந்து இந்த அத்தியாயம் தான். இதில் வந்து மொத்தமே வந்து 20 ஸ்லோகங்கள் தான். இருக்கிறதுலே சின்ன அத்தியாயம் வந்து இந்த அத்தியாயம் தான், 20 ஸ்லோகங்கள். ஸோ முதல்ல வந்து முதல் 6 ஸ்லோகங்கள்
6 ஸ்லோகங்களில் வந்து பௌதிக உலகத்தினுடைய அந்த பற்றை விளக்குதல். பற்றை விளக்குதல் அந்த உயிர்வாளியினுடைய உடல் மாற்றம். உயிர்வாளி வந்து எப்படி வந்து உடல் மாறிக்கொண்டே இருக்கின்றது அப்படின்னு. அப்புறம் வந்து கிருஷ்ணனுடைய பங்கு, நமக்கு கிருஷ்ணன் வந்து நம்மளுடைய எப்படி பராமரிப்பாளராக இருந்து நம்மளை காக்குகின்றார் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் வந்து அடுத்து வந்து ஆம், வேதாந்தம் மற்றும் வேதங்களுடைய சுருக்கம். அதனுடைய சுருக்கங்களை வந்து கிருஷ்ணன் வந்து திரும்ப சுருக்கமாக தான் சொல்றாரு. 2 3 ஸ்லோகங்கள் தான் சொல்றாரு. அப்புறம் வந்து கடைசியாக வந்து கிருஷ்ணரை அறிந்து கொள்வது அப்படின்னா வந்து அனைத்தையும் அறிந்து கொள்வது என்ற பொருள். ஸோ இதோட வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் 20 ஸ்லோகங்கள் தான். உம், இருந்தாலும் வந்து ரொம்ப ஒரு ஆம், பிரபுபதாவுடைய விளக்க உரை, பொருள் உரை எல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த இந்த 20 ஸ்லோகங்களுமே வந்து நம்ம வந்து எப்படி வந்து பௌதிக இன்பத்தில் வந்து உம் இருக்கோம், எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அதை வந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஒரு ஒரு காம்பேக்டாக ஒரு சுருக்கமாக சொன்னது மாதிரி இந்த ஸ்லோகத்தில் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணா வந்து சொல்கிறாரு. இன்னைக்கு வந்து முதல் பகுதியை வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். எப்படி வந்து இந்த பௌதிக உலகத்தின் மீதான பற்றை விளக்குதல், அதுதான் வந்து இந்த முதல் பகுதி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलम् अधःसागम् अश्वत्थं प्राहुरव्ययम् सन्तांसि यस्य पर्णानि यस्तं वेद स வேதவேத். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஓர் ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். கிருஷ்ணா என்ன சொல்றேன்னா, மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேதங்களை இலைகளாகவும் கொண்ட ஓர் ஆலமரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன் ஆவான். So, குழப்புற மாதிரி இருக்கும், பட் நமக்கு வந்து பிரபுபதா வந்து விளக்கவுரை கொடுத்துருக்காரு. பகவான் வாச்ச அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், ஊர்த்துவ மூலம். ஊர்த்துவ மூலம், ஊர்த்துவ மூலங்கிறது மேலே நோக்கிய வேர்களை கொண்டது. வேர்களை மேலே நோக்கிய வேர்களை கொண்டது. அந்த ஷாகம் அப்புறம் கீழே நோக்கிய இலைகளை கொண்டது, கிளைகளை கொண்டது. இந்த 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 மரம் எப்படி இருக்குன்னா வந்து, எல்லா மரமும் பொதுவாக வந்து வேறு அடிப்பக்கம் இருக்கும், கிளைகள் மேலே இருக்கும். இந்த மரம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து வேர்கள் வந்து மேலே இருக்குது அர்ச்சனா, மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. கிளைகள் வந்து கீழ் நோக்கி கொண்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னார். அஸ்வத்தம் பராகு அவ்யயம். அஸ்வத்தம், அஸ்வத்தம்ங்கிறது வந்து ஆலமரம். ஆலமரம், ஆலமரம் வந்து நித்தியமான ஒரு ஆலமரம் அந்த மாதிரி இருக்கு அர்ஜுனா அப்படிங்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆலமரம் இருக்குது. அஸ்வத்தம்ங்கிறது இன்னொரு அர்த்தம் வந்து என்னென்னா வந்து நிலையாக இல்லாதது, அதாவது மாறிக்கொண்டே இருக்குது. மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த இந்த மரம் வந்து அவ்வியம், அழிவற்றது. ஆனால் மாறிக்கொண்டே இருக்கின்றது. எப்பொழுதுமே வந்து பார்ப்பதற்கு வந்து ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கின்றது. மாறிக்கொண்டே இருக்கின்றது அறிஞர். அப்புறம் சந்தாம்சி யஷ்ய பர்ணாணி, அதனுடைய இலைகள், பர்ணாணிங்கிறது வந்து அதனுடைய இலைகள் வந்து வேதங்கள். வேதங்கள், வேத பதங்கள், வேதங்கள் சொல்லப்பட்ட அந்த மந்திரங்கள், வேத மந்திரங்கள் தான் அதனுடைய இலை. இலை எத்தம் வேதஸ்ச வேதவேத். யார் ஒருத்தனுக்கு வந்து இந்த மரத்தை பற்றி தெரிந்திருக்கின்றதோ அவனுக்கு வந்து வேதங்களை முற்றிலும் அறிந்தவன். முற்றிலும் அறிந்தவன், இந்த மரங்களை பற்றிய அறிந்தவன் வந்து முற்றிலும் அறிந்தவன் அப்படி. இப்போ வந்து நமக்கு வந்து நான் பௌதிக உலகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மரத்தை பார்க்கவே முடியாது. எங்கேயாவது நம்ம வந்து மேலேருந்து மரம் ஒரு வருது, கீழே வந்து இலைகள் வருது அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியாது. அது வந்து கிருஷ்ணன் வந்து ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து இது வந்து இந்த பௌதிக உலகம் வந்து ஆன்மீக உலகத்தினுடைய பிரதிபலிப்பு. பௌதிக உலகம் ஆன்மீக உலகத்தினுடைய பிரதிபலிப்பு. பிரதிபலிப்பு எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தலைகீழ உள்ள ஒரு மரத்தை பார்க்கலாம்னா வந்து, ஒரு நீர்நிலை, ஒரு குளம் இருக்குது, குளத்தினுடைய அந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது, நம்ம இந்த பக்கம் இருந்தோம்னா வந்து அந்த மரம் எப்படி தெரிய போகுது நமக்கு, கீழே இருந்து மேல் நோக்கி செல்வது போல் தெரிய போகின்றது. அந்த மாதிரி ஒரு நீர்நிலையில் தான் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு மரத்தை வந்து பார்க்க முடியும், பார்க்க முடியும். அந்த இந்த வேதங்களுடைய நோக்கத்தை பற்றி வந்து கிருஷ்ணன் வந்து புரிந்து கொள்வது, அந்த அந்த மரத்தை பற்றி தெரிந்தவன் வேதங்களை அறிந்தவன் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறார். அந்த கிருஷ்ணன் வந்து இந்த மரங்கள் எப்படி 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 வந்து இந்த ஒரு ஜட உலகினுடைய பிணைப்புகள்,
ஜட உலகனுடைய படைப்புகள் வந்து ஒரு ஆலமரம், ஒரு ஆலமரத்துக்கு வந்து ஒப்பிடப்படுகின்றது. ஒப்பிடப்படுகிறது. அந்த அந்த ஆலமரத்துக்கு வந்து ஒரு முடிவே இல்லை, முடிவே இல்லை. ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றான், திறந்து கொண்டே இருக்கின்றான். அந்த அந்த ஒரு ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கு. ஸோ இந்த ஜட உலகம், இந்த மரம் வந்து, இந்த ஜட உலகம், அந்த மரம் வந்து முடிவற்றது, முடிவற்றது. இந்த மரத்தினுடைய பற்றி கொண்டிருப்பவன், இந்த மரத்தை, ஜட உலகத்தை பற்றி கொண்டிருப்பவனுக்கு வந்து முக்தி பெறுவதற்கு வந்து வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த மரத்தை உயர்த்துவதற்கு தான் வந்து வேத மந்திரங்கள் வந்து இந்த மரத்தினுடைய இலைகள். ஸோ இந்த மரத்தில் வந்து துத்திக்கிட்டே இருக்கணும், வந்து கொஞ்சமாவது உயர்த்த வேண்டும். உயர்த்துவதற்காண்டி உள்ளதான் வந்து இந்த இந்த வேத மந்திரங்கள், வேத மந்திரங்கள், வேத மந்திரங்கள். ஸோ இந்த மரங்களுடைய வேர்கள் வந்து ஏன் மேல் நோக்கி வளர்கின்றன, ஏன் வந்து கிளைகள் வந்து கீழ் நோக்கி வளர்கின்றன அப்படின்னா வந்து இந்த உலகத்தினுடைய இந்த கிரகங்கள், இந்த கிரகத்தினுடைய கிரகங்கள், இந்த கிரகங்கள் வந்து எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? உயர்ந்த கிரகம் வந்து பிரம்மலோகத்திலிருந்து தொடங்குகின்றது. பிரம்மலோகத்திலிருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே உள்ள அந்த கிரகங்கள் வருகின்றன. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து மேலே உள்ள லோகங்கள் வந்து தேவர்கள், கந்தவர்கள், கிணறுகள் மற்றும் அந்த மாதிரி இருக்கவங்களாம் இருக்காங்க. ஏன்னா இந்த இந்த மரம், இந்த மரம் வந்து ஆஹ், அசுரர்கள், மனிதர்கள், பசுக்கள், மிருகங்கள், அது மாதிரி எல்லாமே வந்து உள்ளடங்கியது, உள்ளடங்கியது. அந்த மாதிரி வந்து அஹ், மூன்று உலோகங்களில் வந்து கீழே உள்ள உலோகங்களில் வந்து இந்த மாதிரி வந்து தாழ்ந்த உயிரினங்கள் இருக்கின்றன, மேலே செல்ல செல்ல வந்து உயர்ந்த உயிரினங்கள் இருக்கின்றன. அதனால தான் வந்து அந்த மரத்தினுடைய வேர் வந்து மேலே இருந்து ஆரம்பிக்கின்றது, கிளைகள் கீழ் நோக்கி வருகின்றது, கீழ் நோக்கி வருகின்றது. ஸோ இந்த இலைகள், இலைகள் வந்து வேத மந்திரங்கள், வேத மந்திரங்கள். இந்த வேத மந்திரங்கள் வந்து நம்மளை வந்து அந்த என்ன பண்ணா வந்து நம்மளை வந்து காமிய கர்மங்கள், காமிய கர்மங்கள் கர்ம காண்டங்கள், கர்ம காண்டங்களுக்கு வந்து ஈடுபடச் செய்கின்றது, ஈடுபடச் செய்கின்றது. ஏன்னா வந்து அவங்க வந்து நம்மளுடைய சன்ஸ்காரம், அந்த 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 வாசனை, அந்த வாசனை வந்து எப்படின்னா வந்து வருதுன்னா வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த இந்த சாமிக்கு வந்து இது பண்ணுங்க, இந்த வேதங்களில் வந்து பரிந்துரைக்கப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த மலர்ச்சொற்கள் ஆச்சுன்னா, வேதங்களுடைய மலர்ச்சொற்களால் கவரப்படாதே அப்படின்னு சொல்லி வந்து கிருஷ்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இந்த 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 யாகங்கள் பண்ணுறது நமக்கு வந்து இந்த சிறப்பு கிடைக்க போகுது. இந்த நமக்கு வந்து சூரிய பெருமானுக்கு வந்து நம்ம வந்து யாகம் பண்ணால் ஆயுசு வந்து அதிகமாக போகுது. அப்படி ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லப்படுறதுனால வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மரத்தினுடைய மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கின்றோம், வேர்களை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம். உயர உயர் கிரகங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் வந்து மறுபடியும் வந்து அந்த பலன், அந்த பலன் வந்து முடிந்தவுடன் வந்து மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா வந்து கீழே வரப்போகின்றோம், கீழே வரப்போகின்றோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இந்த இந்த மரங்களில் வந்து மேலே போயிட்டுருக்கோம், கீழே போயிட்டுருக்கோம், மேலே போயிட்டுருக்கோம், கீழே போயிட்டுருக்கோம், மேலே போயிட்டுருக்கோம், கீழே போயிட்டுருக்கோம். அதனால தான் வந்து இந்த இந்த மரம் வந்து அவ்வியம், அவ்வியம், எப்பொழுதுமே வந்து இருக்கக்கூடியது, இருக்கக்கூடியது. தோன்றா, தோன்றி மறையலாம், தோன்றி இருக்கலாம், தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் வந்து இந்த பௌதிக உலகம் வந்து ஜட இயற்கை வந்து எப்பொழுதும் இருக்கின்றது பார்த்துருக்கோம். அந்த பிரதான நிலையில் இருக்கின்றது, இல்லாட்டி படைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. பிரதான நிலைங்க வந்து அந்த 24 கனிமக்கூறங்களும், 23 கனிமக்கூறங்களும், கூறுகளும், இந்த மொத்த வஸ்துகளும் படைக்கப்படாத நிலை. படைக்கப்பட்ட நிலையில் வந்து நமக்கு வந்து தோன்றுகின்றது. ஸோ எப்படி வந்து ஒரு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து இந்த லைட் எப்பயுமே இருந்து கொண்டு தான் இருக்குது. அதை வந்து ஆன் பண்ணுறோம், சில நேரம் ஆஃப் பண்ணுறோம். அதே போல் வந்து இந்த உலகம் வந்து சில சமயம் தோன்றுகின்றது, சில சமயம் தோன்றாமல் இருக்கின்றது. இன்னொரு உதாரணம் பார்த்தா வந்து எப்படி மரம், ஒரு ஒரு கடல், சமுத்திரம், கடல் இருக்கு. கடலில் வந்து தண்ணி வந்து ஆவியாகி மழை பெய்து ஆறுகளில் சேர்ந்து மறுபடியும் வந்து கடல் வந்து சேர்க்குது. அது மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த 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 உலகத்தில் வந்து நம்ம வந்து தோன்றி மறைந்து, தோன்றி மறைந்து, தோன்றி மறைந்து அந்த பிறப்பு இறப்பு வந்து தொடர்ந்து தோன்று கொண்டே இருக்கின்றது, தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மரத்தினுடைய பழங்கள் என்ன? பழங்கள் என்னன்னு பார்த்தா வந்து அதுதான் வந்து தர்ம, அர்த்த, காம மற்றும் மோட்சம், காட்சம். அதுதான் வந்து இந்த மரத்தினுடைய பழங்கள். நம்ம வந்து வேதங்களுடைய இந்த இலைகள் அதை வந்து பின்பற்றி நம்ம வந்து தர்ம காரியங்களில் ஈடுபடுகின்றோம். தர்ம காரியங்களில் ஈடுபடுவதால் வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கின்றது. அந்த பலனை வந்து காமம் அனுபவிக்கின்றோம், அனுபவிக்கின்றோம். இதே மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு நேரத்துக்கு அப்புறம் என்னது இது அப்படின்னு ஒரு சலிப்புடன் இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது வந்து நமக்கு மோட்சத்தில் விருப்பம் அடைகின்றது. அதுதான் வந்து இதனுடைய பலம், பலம். இந்த இந்த மரம் வந்து வந்து ஒரு சிறந்த மரம்னு சொல்லப்படுது. ஏன் சிறந்த மரம்னா வந்து நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கின்றது.
நம்முடைய ஆர்த்திகளை பூர்த்தி செய்கிறீங்க. அதனால் வந்து இந்த மரம் சிறந்த மரம். அதே மாதிரி வந்து இந்த மரம் வந்து அழிக்க முடியாது. அழிக்க முடியாது. ஏன்னா வந்து இது வந்து தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றது. ம். ஒரு பக்தருக்கு வந்து இந்த மரத்தை வந்து அழிக்க முடியும். ஆனால் வந்து இந்த பக்தர் அல்லாதவர்களுக்கு வந்து இந்த மரத்தை வந்து அழிக்கவே முடியாது. அழிக்கவே முடியாது. அதான் வந்து கிருஷ்ணன் வந்து இனிமே வந்து சொல்லப் போறாரு. சரி, இதுதான் வந்து இந்த இந்த மரம் வந்து நம்மை வந்து ம், எப்போ வந்து இந்த மரத்தை வந்து நம்ம புரிந்து கொள்கின்றோமோ, இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கின்றது. இந்த மரத்தில் வந்து நம்ம வந்து கட்டப்பட்டிருக்கின்றோம் அப்படின்னு புரிந்து கொள்கின்றோமோ, அப்பொழுது தான் வந்து இதிலிருந்து நம்ம வந்து வெளியேற முடியும். வெளியேற முடியும். வெளியேற முடியும். ஸோ அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து இந்த மரத்தை எப்படி சொல்றாரு அப்படிங்கிறது வந்து இந்த இந்த ஜட உலகம் வந்து இந்த மரத்தினுடைய பிணைப்பு. இந்த முழு மரம் வந்து இந்த 3 குணங்களாலான இந்த பௌதிக ஜட உலகம். இதனுடைய வேர் வந்து மேலே இருந்து ஆரம்பிக்கின்றது. அதனுடைய உச்ச கிரகம் உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. அதற்கப்புறம் வந்து இந்த கிளைகள் கீழ் நோக்கி வருகின்றன. சொர்க்கலோகம், பூலோகம், போரலோகம், அந்த மாதிரி லோகங்கள். அந்த மாதிரி லோகங்கள் வந்து தேவர்கள், கிண்ணர்கள் மற்றும் மனிதர்கள், விலங்குகளால் ஆனது. அந்த இலைகள் வந்து வேத மந்திரங்கள். வேத மந்திரங்கள், வேத பதங்கள், அந்த கர்ம காரியங்கள், கர்மகாண்டங்களை நிறைவேற்றி வந்து அம், வேத மந்திரங்கள். அதனால தான் வந்து இந்த மரம் வந்து மரத்தினுடைய கவர்ச்சி பார்த்தீங்கன்னா இலை. இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தா இந்த ஃபால் சீசன், இலை எதிர்காலம், மரங்கள்லாம் வந்து ஒரு இலை கூட இல்லை. ஒரு இலை கூட இல்லை. அப்படிங்கும்போது வந்து இந்த மரத்து வந்து ஒரு கவர்ச்சியாகவே இருக்காது. ஒரு கவர். ஆனால் வந்து எப்போ வந்து ஒரு பச்சை பசேர் என்ற இலையாக இருக்கின்றது, அப்போ வந்து கவரப்படுகின்றது. அப்போ இந்த வேத மந்திரங்களால் கவரப்பட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? அதன் மூலமாக பலன்களை அனுபவிக்கின்றோம். அந்த பலன்கள் தர்மம், அர்த்தம், காமம் மற்றும் மோட்சம் பலன்களை அழுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரி ஒரு ம், மரங்கள்லேருந்து நம்ம வந்து ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இதிலிருந்து விடுபட வேண்டும். விடுபட வேண்டும். இந்த மரத்திலிருந்து எப்படி விடுபடுவதுங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து அந்த பௌதிக பந்தத்திலிருந்து வெளியேறதுக்கான கிருஷ்ணன் வந்து பல பல வழிமுறைகள் சொல்லியிருக்கார். அதுக்கு சிறந்த வழிமுறை வந்து பக்தி தொண்டு. பக்தி தொண்டு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து 14வது அத்தியாயத்தின் முடிவில் கூட அதை தான் வந்து கிருஷ்ணன் வந்து பார்த்தோம். பார்த்தோம். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஜட செயல்களில் வந்து பற்றுதல் இருப்பதும் பற்றின்றி இருப்பதும் பக்தி தொண்டில் ஈடுபடுவதும் ரெண்டுமே ஒன்று தான் பார்த்துருக்கு. அந்த பற்றுதலை வந்து உடைத்துறதுக்கான வழிமுறை வந்து இனிமேல் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்ல போகிறார். எப்படி வந்து உடைத்தறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்து இதை வந்து சொல்ல போகிறாரு. அந்த கிளைகள் வந்து கிரகங்கள், வேர் வந்து ஆரம்பிக்கக்கூடிய இடம் பிரம்மலோகம். பிரம்மலோகம். அந்த கிளைகள் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம நேரடியாக பார்த்தது கிடையாது. இந்த படத்தில் இருக்க மாதிரி வந்து எப்போ வந்து நம்ம வந்து ஒரு நீர்த்தேக்கத்தில் பார்க்கும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்குது. அந்த கீழே உள்ள அந்த பிரதிபலிப்பு, அந்த அந்த பிம்பத்தை பார்க்கும்போது வந்து நமக்கு தெரியுது. இலைகள் வந்து கீழே இருக்கு, மரங்கள் வந்து 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 மேலே இருக்கு. ஸோ அந்த ஜட உலகம் வந்து உண்மையிலே வந்து ஆன்மீக உலகத்தினுடைய பிரதிபலிப்பு. ஜட உலகம் வந்து ஆன்மீக உலகத்தினுடைய பிரதிபலிப்பு. இந்த மரத்தினுடைய பிரதிபலிப்பு வந்து நமக்கு வந்து எதனால் தெரிகின்றது? நீரினால் தெரிகின்றது. அந்த நீர்த்தேக்கம். அதே தான், அந்த நீர் இல்லாட்டி வந்து அது நமக்கு அந்த பிரதிபலிப்பு தெரிய போதா? வந்து நம்ம ஒரு நீர்த்தேக்கத்தில் வந்து அந்த பிரதிபலிப்பு தெரியுது இந்த படத்தில். இதே வந்து அந்த தண்ணி இல்லாட்டி வந்து நமக்கு வந்து அந்த பிரதிபலிப்பு தெரியது கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த பௌதிக உலகம், ஜட உலகம் என்ற மரம் எதனால் பிரதிபலிக்கின்றது அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆசைகளினால் பிரதிபலிக்கின்றது. ம். நம்மளுடைய ஆன்மீகத்தினுடைய வந்து ஆசையினால் பிரதிபலிக்கின்றது. நமக்கு வந்து இந்த ஆசையின் மூலமாக தான் வந்து இந்த பிம்பம் தெரிகின்றது. தெரிகின்றது. எப்போ வந்து நம்ம வந்து இந்த மரத்தை புரிந்து கொண்டு நம்ம வந்து இந்த உறவையினால் புரிந்து கொள்ளும்போது வந்து இந்த உறவை வந்து துண்டிக்க முடியும். துண்டிக்க முடியும். இந்த எப்போ வந்து ஒரு ஒரு பாலைவனத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மரத்தினுடைய பிரதிபலிப்பு தெரியறதில்ல. அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எப்போ வந்து இந்த ஜட இன்பத்திலிருந்து நம்ம வந்து பற்றின்றி இருக்கின்றோமோ, அப்பொழுது தான் வந்து நம்ம இந்த மரத்திலிருந்து விடுபட முடியும். விடுபட முடியும். ஏன்னா இந்த மரம் வந்து பார்த்தா வந்து ம், ம், ஒவ்வொருத்தர்களுக்கும் வந்து தனித்துவமானது. தனித்துவமானது. எப்படி அப்படின்னா வந்து நான் வந்து என்னுடைய பௌதிக இன்பத்தை வந்து நான் தொடர்ந்து விட்டால், ம், ஒரு நேரம் ஒரு வேளை நான் தொடர்ந்து விட்டால் வந்து எனக்கு வந்து அந்த மரம் விருப்பப் போவதில்லை. நான் இந்த ஜடபொலைகள் இருந்தால் கூட இந்த மரத்தினால் வந்து நான் வந்து பந்தப்படுவதில்லை. 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 இந்த ஜட உலகத்தில் இருக்கும்போதே வந்து நான் வந்து ஆன்மீக உலகத்தில் வந்து
இருப்பது போல தான். ஏன்னா வந்து இந்த உரம் வந்து ஒரு துல்லியமான வந்து ஒரு நகல். எப்படி வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி அடிப்போம் இல்லையா? அதே மாதிரி வந்து இந்த ஆன்மீக உலகத்தில் உள்ள இந்த மரத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் இந்த வந்து ஆன்மீக உலகத்தினுடைய இந்த பௌதிக உலகம். இந்த பௌதிக உலகம். ம். அந்த இந்த வேர் இந்த வேர்ல இருந்தா வந்து நமக்கு வந்து பிரகிருதி வருது, புருஷன், குணங்கள், அந்த பஞ்ச மகாபூதங்கள், புலன்கள் ஒவ்வொன்றாக வருகின்றன. ஒவ்வொன்றா வருகின்றன. இந்த 24 மூலக்கூறுகள் வந்து உள்ளடக்கியது தான் வந்து இந்த வேர். இந்த வேர். ஸோ இந்த வேருடைய மையம் மையம் வந்து பிரம்மன் எடுத்துக்கிட்டா வந்து இந்த மரத்தினுடைய இந்த மரமும் நிலமும் சேரக்கூடிய இடம். இதுதான் வந்து பிரம்மம் எடுத்துக்கிட்டா வந்து அந்த அந்த இப்போ ஒரு நம்ம வந்து இந்த கிராஃபில் பார்த்தா வந்து அந்த நடுப்புள்ளி இந்த ஜீரோ இங்கிட்ட வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சஸ் இருக்குது, இங்கிட்ட வந்து ஒய் ஆக்சஸ் இருக்குது. அந்த ஜீரோ வந்து பிரம்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஜட உலகம் ஒரு பக்கம். அந்த இன்னொரு எதிர்பக்கம் வந்து ஆன்மீக உலகம். ஆன்மீக உலகம். ஸோ இந்த ஜட உலகம் வந்து அந்த ஆன்மீக உலகத்தினுடைய ஒரு திரிபடைந்த பிம்பம். எப்படி ஒரு பக்கம் வந்து நமக்கு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு பக்கம் நெகட்டிவ் இருக்கோ, அது மாதிரி வந்து இந்த வந்து ஆன்மீக உலகம் வந்து பாசிட்டிவ், ஜட உலகம் வந்து அதனுடைய திரிபடைந்த பிம்பம். பிம்பம். அதே மாதிரி வந்து நமக்கு இங்கே உள்ள ஜட உலகத்தில் போனால் உடனே வந்து ஒருத்தன் போய் நினச்சிட்டு இருக்காங்க ஜட உலகத்தில் வந்து எதுவுமே கிடையாது போல இருக்கு, அங்கே போனால் வந்து அப்படியே சும்மா இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. எப்படி வந்து இங்கே வந்து ஒரு வேறுபாடுகள், ஒரு ஒரு வேறுபாடுகள் இருக்கின்றதோ அதே போல் வந்து ஜட உலகத்தில் இருப்பது போல் ஆன்மீக உலகத்திலும் வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆனால் இந்த ஜட உலகம் வந்து அதெல்லாமே வந்து திரிபடைந்து இருக்கின்றது. ஆன்மீக உலகத்தில் தான் உண்மையாக இருக்கின்றது. உண்மையாக இருக்கின்றது. ஸோ இந்த பிம்பம் வந்து தற்காலிகமானது. தற்காலிகமானதுன்னா அதுதான் வந்து நம்ம வந்து ம், எப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜட உலகத்துக்கு வந்து நம்ம வந்து இருப்போம் இல்லை, நான் ஆன்மீகத்தில் உலகத்தில் சேர்ந்தவன் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்கின்றோமோ அப்போது வந்து இந்த பிம்பம் வந்து நம்மை விட்டு வந்து விலகிப்படுகின்றது. ஆனால் அந்த பிம்பம் வந்து நித்தியமானது. நமக்கு வந்து அதை வந்து கட் க வெட்டி சாய்க்க முடியுமே தவிர எல்லாருக்குமே வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிம்பம் இல்லாமல் இருக்குது என்று சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. முக்கியமான காரணம் வந்து அந்த ஆ, ஆசை. ஆசையினால் தான் வந்து இந்த மரம் இருக்கின்றது. இப்போ வந்து நம்ம வந்து ஆசையை வந்து பற்றின்றி இருக்கின்றோமோ அப்பொழுது அதை ஆன்மீக ஆசையை வளர்த்துக் கொள்கின்றோமோ அப்பொழுது வந்து இந்த மரம் வந்து நம்மளால் வந்து வெட்டி சாய்க்க முடியும். அப்போல்லாம் வெட்டி சாய்க்க முடியும். அந்த வேதங்களை அறிந்தவன் அப்படின்னா வந்து இந்த ஜட உலகத்திலிருந்து பற்றுதலை எவ்வாறு துண்டிப்பது என்பதை அறிந்தவன். அதுதான் வந்து கிருஷ்ணன் வேதங்களை அறிந்த சொல்ல. உண்மையான வேதங்களை அறிந்தவன் யார் அப்படி சொல்லணும்னா வந்து வேதங்கள் வந்து இந்த சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு, வாஸ்து சாஸ்திரம் இருக்குது, வீடு எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து அதுவும் சொல்லப்பட்டிருக்கு தான், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஆயுர்வேதங்கள் இருக்குது, அதன் மூலமாக வந்து நம்ம வந்து எப்படி உடம்பை வந்து நல்ல பொக்கிஷமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையிலே வேதங்களின் அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து இந்த மரத்தை வந்து எவ்வாறு துண்டிப்பது, எவ்வாறு வெட்டப்படுவது, அதுதான் வந்து இந்த அறிந்தவன் தான் வந்து வேதங்களை அறிந்தவன். உண்மையில் வேதங்களை அறிந்தவன் தான் வந்து இந்த மரங்களை வந்து எப்படி வெட்டி சாய்ப்பது. சாய்ப்பது இல்லாட்டி வந்து நம்ம வந்து அந்த வேதங்களினுடைய சடங்குகளால் கவரப்படுவோம். இதை செய்தால் உனக்கு அது கிடைக்கும், அதை செய்தால் அது கிடைக்குங்கிற வந்து இந்த பச்சை இலைகளால் கவரப்படுபவன். பச்சை இலைகளால் கவரப்படுவன் அவன் வந்து வேதங்களினுடைய குறிக்கோளை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளவில்லை. அந்த ஏன்னா வந்து நமக்கு இந்த இதுக்காண்டி அந்த கர்ம காண்டங்கள் பற்றி சொல்லப்படுறதுனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய அந்த அந்த உணர்வை வந்து வளர்த்துக்கொள்வது. இதை வந்து வளர்த்துக்கொள்வது. அப்போ தான் வந்து நம்மளுடைய அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து நம்பிக்கை கிடைக்கும். நம்பிக்கை கிடைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து அதன் மூலமாக முழுமையாக பகவானிடம் சரணடைவது. சரணடைவது. அதுதான் வந்து வேதங்களுடைய குறிக்கோள். ஏன்னா வேதங்கள் வந்து நம்ம பௌதிக இன்பத்தை அனுபவிப்பது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ரெகுலேட்டட் மேனர், ஒரு ஒரு கட்டுப்பாட்டுடன் எப்படி வந்து இன்பத்தை அனுபவிப்பது அப்படிங்கிறது வந்து சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா வந்து இப்போ வந்து எனக்கு வந்து மாமிசம் சாப்பிடணுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் வந்து அந்த வேதங்கள் என்ன சொல்லுது, உனக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கா, சரி பரவாயில்ல, நீ வந்து எப்படி பண்ண அப்படின்னா வந்து ஒரு தியாகத்திற்காக படைக்கப்பட்ட மாமிசத்தை மட்டுமே உண்ண வேணும். எந்தங்க சும்மா வந்து உன்னோட இஷ்டப்படி வந்து அங்கே இருக்க அந்த கடையில் விற்கிது, இந்த ஹோட்டலில் விற்கிது அப்படிங்கிற மாதிரி உனக்கு தேவையில்லாமல் உனக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் உனக்கு இஷ்டப்பட்ட அளவுக்கு வந்து சாப்பிட்றத வந்து வேதங்கள் அனுமதிக்கலை. என்ன சொல்லணும்னா உனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கா, சரி ஓகே பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட யாகம் பண்ணி அந்த யாகத்தின் பண்ணிட்டு அதுக்கு படைத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு மாமிசத்தை ஏற்றுக்கொள்.
அப்படிங்க. அந்த படைக்கிறத வந்து நமக்கு வந்து டெய்லிலாம் படைக்க முடியாது நம்ம இஷ்டத்துக்கு படி. ஒரு குறிப்பிட்ட நாள் அமாவாசை, பௌர்ணமி ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் மூலமாக அந்த ஒரு கணக்கின்படி படைத்து அதற்கப்புறம் அனுபவித்துக்கொள் கட்டுப்படுத்துகின்றது. வேதங்கள் வந்து நம்மளுடைய அந்த பௌதிகத்தை அணைக்கக்கூடிய இன்பங்களை கட்டுப்படுத்துகின்றது. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு அறிவாளியாக இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன் இந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் இருக்கு? ஏன் டெய்லி சாப்பிட்டா என்ன? அப்படிங்கிறத வந்து யோசிப்போம். யோசிச்சு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிய வரும். நம்ம வந்து உண்மையிலே வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது. அதனால தான் வந்து வேதங்கள் வந்து நம்மளால வந்து நம்ம ஆசையை கட்டுப்படுத்த முடியல. இருந்தாலும் வந்து வேதங்கள் வந்து நமக்காண்டி ஒரு சிறு விதமான சலுகைகள் கொடுத்து ஒரு கட்டுப்பாட்டுடன் முறையில் அனுபவி அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த மரத்திலிருந்து நம்ம வந்து துண்டிப்பது நம்மளுடைய தொடர்பை துண்டிப்பு தான் வந்து வேதங்களினுடைய உண்மையான நோக்கம். அடுத்த ஸ்லோகம் இதிலே வந்து கிருஷ்ணர் வந்து அந்த மரத்தினுடைய மரங்களை பற்றி விவரிக்கின்றார். अधश्चोर्ध्वं परिष्कृतास्तयसाग गुणप्रवृत्तविष्यपरावलाः अधश्च மூலான்யனுசந்தானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் பலப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் வருகின்றன. உபகிளைகள் புலன்ப விஷயங்களாகும். இம்மரத்தில் உள்ள கீழ்நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன. இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. உபகிளைகள் புலனென்ப விஷயங்களாகும். இம்மரத்தில் உள்ள கீழ்நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த மரங்கள் வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான மரம் அப்படிங்கிறத வந்து இந்த பௌதிக உலகம் வந்து எப்படி ஒரு கஷ்டமான உலகங்கிறத பற்றி கிருஷ்ணன் வந்து சொல்றார். கிருஷ்ணன் சொல்றார். ஸோ இந்த மரத்தினுடைய கிளைகள் கிளைகள் அதனுடைய கிளைகள் வந்து கீழ் நோக்கியும் இருக்கின்றது, மேல் நோக்கியும் இருக்கின்றது. இப்போ நம்ம ஒரு மரத்தில் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து எல்லா கிளைகளும் வந்து மேல் நோக்கி போவதில்லை. சில கிளைகள் வந்து கீழ் நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஸோ அது மாதிரி வந்து இந்த மரமுட்டுடைய கிளைகள் வந்து எல்லா பக்கமும் பரவி இருக்காச்சுன்னா மேலே கீழே சைடில் அப்படிங்கிறது அதட்ச ஊர்த்வம் கீழே இருக்கு, அப்புறம் வந்து மேலே இருக்கு. பிரஷ்னத்தை விரிந்திருக்கின்றது விரிந்திருக்கின்றது. மரத்தினுடைய கிளைகள் வந்து கீழே மேலே பக்கவாட்டில் வந்து எல்லா பக்கமும் வந்து விரிந்திருக்கின்றது விரிந்திருக்கின்றது. அது வந்து கீழே உள்ள கிளைகள் வந்து யார் இருக்குன்னா வந்து மனிதர்கள், மிருகங்கள் அந்த மாதிரி இருக்காங்க. மேலே உள்ள கிளைகளில் வந்து தேவர்கள், கந்தர்வர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. வெவ்வேறு கிளைகளில் வந்து வெவ்வேறு விதமான கிரகங்களும் உயிர்வாளிகளும் இருக்கின்றன. உயிர்வாளிகளும் இருக்கின்றன. எதை பொறுத்து இருக்கின்றன? அவங்களுடைய உணர்வு. உணர்வு நம்மளுடைய உணர்வில் வந்து உயர்ந்து கொண்டே செல்லலாம். நம்மளுடைய உணர்வில் வந்து உயர்ந்து கொண்டே சென்றால் வந்து நம்ம வந்து மேலே உள்ள கிரகங்கள் இருக்கப் போகின்றோம். தாழ்ந்த குணங்கள் உணர்வு வந்து மனிதர்களுடைய உணர்வுகள் வந்து மிருகங்களுடைய உணர்வுகளை விட அதிகமானது அதிகமானது. அதனால தான் வந்து மனிதனுக்கு வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஞானம் இருக்கின்றது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நன் தேவர்களுக்கு வந்து நம்மை விட ஞானத்தில் சிறந்தவர்கள். அதனால் வந்து அவங்க வந்து மேலே இருக்காங்க. அந்த ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட உயிர்வாளிகள் வசிப்பதற்காண்டி அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டது. ஸோ அந்த மரம் எப்படி வளருது? மரம் எப்படி வளருது அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து நம்ம நம்ம சாதாரண மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி உரம் வச்சு வளர்க்கலாம். இந்த மரம் எப்படி வளருது? அஹ் குணம் குணப்பிரவருத்தா அப்படிங்க கிருஷ்ணன். குணங்கள் மூன்று விதமான குணங்கள். மூன்று விதமான குணங்களின் மூலமாக இந்த மரத்துக்கு வந்து நம்ம வந்து ஊட்டம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஊட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்த குணத்தின் மூலமாக கவரப்பட்டு 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 இந்த மரத்துக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம். தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். அதன் மூலமாக என்ன பண்ணுதுன்னா வந்து அப்புறம் வந்து என்ன பண்ணுது? ஆஹ் விஷய பரவலாக அப்படிங்கிறார். பரவலாக நம்ம வந்து இந்த புலனுகர்ச்சி பொருட்களால் கவரப்படுகின்றோம். புலனென்ப விஷயங்களால் வந்து நம்ம வந்து கவரப்படுகின்றோம் கவரப்படுகின்றோம். அந்த மாதிரி கவரப்படுறதுனால என்ன பண்ணுது? ம். அதனால என்ன ஆகுதுன்னா வந்து அஹ், அதச்ச மூலாணி அப்படிங்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து அதனால வந்து என்னதுன்னா வந்து கீழ் நோக்கியும் வந்து வேர்கள் தொடங்க ஆரம்பிக்கின்றது. இந்த முதல்ல வந்து
வேர்கள் வந்து மேல் நோக்கி தான் இருக்குன்னு சொன்னார். இப்போ வந்து வேர்கள் வந்து கீழ் நோக்கி வளர தொடங்குது அப்படிங்கிறாரு. எப்படின்னா வந்து நமக்கு ஆலமரம் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஆலமரத்தில் வந்து பார்த்தா வந்து வேர்கள் வந்து கீழேருந்து மரம் வளர்ந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அடையார் ஆலமரம் இருக்குது. அடையார் ஆலமரம் வந்து எத்தனையோ ஏக்கர் வந்து ஏக்கரில் நிலத்தில் வந்து இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னா வந்து மேலேருந்து மறுபடியும் கீழ் நோக்கி கீழ் நோக்கி இருந்து வேர் வருது. அந்த வேர் மறுபடியும் வந்து ஊனுது. அந்த மாதிரி வேர் எப்படி ஊனுது அப்படின்னா வந்து பலநோக்கு செயல்களால் பந்தப்படுகின்றது. இந்த மரத்தை வந்து நம்ம வந்து குணங்களால் வந்து தண்ணி ஊற்றுறோம். அந்த குணங்களால் தண்ணி ஊற்றுறதுனால வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து சிறு கிளைகள் மறுபடியும் வந்து அந்த 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 வேர்கள் வேர்கள் வந்து கீழ் நோக்கி வருது. அந்த கீழ் நோக்கி வந்து மேலும் 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 வந்து நம்ம வந்து இந்த வந்து புலநோக்கு செயல்கள் வந்து நம்மளை வந்து பந்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. பந்தப்படுத்தி கொண்டே இருக்கின்றது அப்படின்னா அந்த 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 அடிமரத்துக்கு வந்து த- நம்ம வந்து சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்தில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மேலே உலகங்களில் வந்து அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கீழ் நோக்கியும் வந்து வேர்கள் வந்து பலநோக்கு செயல்கள் வந்து பந்தப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் இருக்கின்றோம் அப்படி. அந்த வேர்கள் வந்து ஆம், உண்மையான இந்த இந்த இரண்டாம் வேர்கள் வந்து நம்ம வந்து இந்த நம்ம வந்து இங்கே பந்தப்படுத்தி வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த பந்தப்படுத்துவது வந்து அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அந்த அந்த வேரினுடைய நுனிகள் அந்த மொட்டுக்கள் மொட்டுக்கள் வந்து எப்படின்னா வந்து அது வந்து நம்ம வந்து அந்த வெறுப்பு மற்றும் வெறுப்பு பற்றுகள் மற்றும் வெறுப்புகள். அதனால் வந்து நமக்கு வந்து எதனால் வந்து அந்த விருப்பு வெறுப்புகள் வருகின்றதுனா வந்து நம்மளுடைய பல்வேறு வகையான துன்பங்கள் மற்றும் புலன் இன்பங்களினுடைய விளைவுகள். விளைவுகள். அதனால் வந்து நமக்கு என்ன வருதுன்னா வந்து புண்ணியம் மற்றும் பாவங்கள். அதாவது அந்த எனக்கு வெறுப்பு வெறுப்பு இருக்குது. புலன் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. அதனால் வந்து எனக்கு புண்ணியங்கள் பாவங்கள் வருகின்றது. அதன் மூலமாக வந்து அந்த கீழ் நோக்கி வேர்கள் வருகின்றன. கீழ் நோக்கி அந்த வேர்கள் வருகின்றன. ம். அது மாதிரி வந்து நம்ம வந்து சில சமயம் வந்து நம்ம வந்து மரம் வந்து பச்சையாக இருக்கிறத பார்க்குறோம். சில சமயம் வந்து மரம் வந்து ஒரு சில பகுதிகளில் வந்து வாடி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அது மாதிரி வந்து நமக்கு வந்து இந்த பௌதிக உலகத்தில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து பசுமையாக இருக்குது. ஒரு சில வந்து நீரின்றி வாடி இருக்கு. அது மாதிரி வந்து நமக்கு எந்த குணம் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கின்றதோ அதுபோல் வந்து நமக்கு வந்து அஹ், ஒரு குறிப்பிட்ட இனங்களில் தோன்றுகின்றோம். குறிப்பிட்ட இனங்களில் வந்து தோன்றுகின்றோம். அதனால தான் நம்ம போன அத்தியாயத்திலே பார்த்தோம். எப்படி வந்து நமக்கு வந்து சத்துவகுணத்தில் இருக்கவங்க மேலே இருக்காங்க. ரஜோகுணத்தில் இருக்கவங்க வந்து பௌதிக உலகத்தில் இருக்காங்க. ரஜோகுண தமோகுணத்தில் இருக்கவங்க வந்து கீழே உள்ள உலகங்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த வந்து இந்த மரத்தில் வந்து ஒரு சில இடங்கள் பசுமையாக இருக்குது. ஒரு சில இடங்கள் கொஞ்சம் வாடியாக இருக்குது. அது மாதிரி வந்து நம்ம வந்து எந்த குணங்கள் வந்து நம்ம அதிகமாக இருக்கோ அது மாதிரி வந்து நம்ம வந்து தோன்றுகின்றோம் தோன்றுகின்றோம். அந்த குணங்களுடைய அபிவிருத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பல்வேறு புலன்களை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு எந்த மாதிரி குணங்கள் தான் அந்த மரங்களை வந்து வளர்க்கின்றது. அந்த குணங்களின் காரணமாக வந்து நம்ம வந்து பல்வேறு புலன்களை வந்து வளர்த்து கொள்கின்றோம். அதனால் வந்து நம்ம வந்து அந்த புலன்களின் மூலமாக புலன்ப விஷயங்களை அனுபவிக்கின்றோம். புலனகட்சி பொருட்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் வந்து நம்ம வந்து அந்த அந்த கிளைகளுடைய நுனி வந்து நம்மளுடைய புலன்கள் இருக்கின்றன. கிளைகளுடைய நுனியில் வந்து புலன்கள் இருக்கின்றன. காது, மூக்கு, கண்கள். அதனால் வந்து நம்ம வந்து புல இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி நம்ம வந்து சப்தம், உருவம், தொடு, உணர்வு அந்த விஷயங்களை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கனால வந்து நம்ம வந்து நமக்கு விருப்பு வெறுப்பு வருகின்றது. அந்த விருப்பு வெறுப்பினால வந்து அந்த வேர்கள் அந்த கீழே நோக்கி அந்த வேர்கள் வருகின்றன. அவை நம்மை மேலும் மேலும் பிணைக்கின்றன. மேலும் மேலும் வந்து பிணைக்கின்றன. பிணைத்துக் கொண்டே இருக்கின்றன. ம். அதுதான் அந்த இந்த மரத்தினுடைய அந்த இதை வந்து கிருஷ்ணர் வந்து இதில் வந்து அந்த முடிக்கின்றார். எப்படி முடிக்கின்றார் வந்து இந்த அஹ், முழு நித்தியமான உண்மையான மரம் வந்து எங்கே இருக்குன்னா வந்து ஆன்மீக உலகத்தில் இருக்கின்றது. அந்த மரத்தினுடைய பிரதிபலிப்பு தான் வந்து நமக்கு இந்த தற்காலிக பிரதிபலிப்பு இந்த பௌதிக உலகத்தில் தோன்றுகின்றது. அந்த பிரதிபலிக்கக்கூடிய ஊடகம் இப்போ வந்து ஆஹ், நம்மளுடைய அந்த என்னுடைய முகம் கண்ணாடியில் தெரியுதுன்னா அந்த கண்ணாடி வந்து ஒரு ஊடகம். அது மாதிரி வந்து இந்த மரத்தில் வந்து தலைகீழ இருக்க வந்து நம்ம வந்து தண்ணீர் வந்து ஒரு ஊடகம் பள்ளி பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இந்த பௌதிக மரத்தினுடைய ஊடகம் வந்து நம்மளுடைய ஆசைகள்.
நம்முடைய ஆசைகளால் தான் வந்து இந்த பௌதிக மரங்கள் வந்து இருக்கின்றது. ம். இந்த பௌதிக மரத்தினுடைய அதனுடைய ஊட்டச்சத்து அது எப்படி வந்து வந்து ஊட்டப்படுகின்றது அப்படின்னா வந்து 3 குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதனுடைய வேர்கள், துணை வேர்கள், இந்த உபவேர்கள் எல்லாம் வந்து எப்படி வருதுன்னா வந்து ஆ, இந்த இந்த வேர் வந்து மேல் நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த மேலே உள்ள லோகம் வந்து பிரம்மலோகம். இந்த இரண்டாம் நிலை வேர்கள், இரண்டாம் நிலை வேர்கள் வந்து அது வந்து கீழ் நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. கீழ் நோக்கி வளர்ந்து வந்து அந்த கிளைகள் மற்றும் இந்த இரண்டாம் நிலை வேர்கள் கீழ் நோக்கி வந்து எல்லா திசைகளும் பரவுகின்றது. எல்லா திசைகளும் வந்து பரவுகின்றது. ஸோ அந்த அந்த வேர்கள் மூலமாக வந்து நம்ம வந்து பற்றுதல், வெறுப்பு வெறுப்பு பற்றுதல் வந்து அந்த பற்றுதல் மூலமாக வந்து நம்ம வந்து துன்பங்கள் மற்றும் புலன்பங்கள் மூலமாக நமக்கு வந்து ஆஹ், அந்த பாவ புண்ணிய காரியங்களின் காரணமாக வந்து நமக்கு பற்றுதல் வந்து இந்த இரண்டாம் நிலை வேர் வந்து நம்மை வந்து இந்த மரத்துடன் இந்த வேர் இந்த உலகுடன் வந்து பின்னுகின்றது. இந்த கிளைகள் வந்து அந்த 14 கிரகங்கள் 14 கிரகங்கள் இருக்கு பார்த்தோம். மேலே உள்ள 7 ஸ்லோகங்கள், கீழே உள்ள லோகங்கள். அதுதான் வந்து இந்த மரத்தினுடைய கிளைகள். ஆம், இந்த கீழ்ப்பகுதியில் வந்து மனிதர்கள், விலங்குகள், குதிரைகள், பசுக்கள் அவங்களாம் இருக்காங்க. மேலே வந்து தேவர்கள், கந்தவர்கள்லாம் இருக்காங்க. இந்த பச்சையான இலைகள் வந்து வேதங்கள், வேதங்களுடைய சடங்குகள், முக்கியமாக கர்மகாண்டம். அதனுடைய அந்த பச்சை பச்சை இலைகள் வந்து அதனால் வந்து கவரப்படுகின்றோம். இதை செய்தால் உனக்கு இந்த பலன் அடைதல். அந்த பலன்கள் வந்து அதுதான் வந்து அந்த வேத காரியங்களை பின்பற்றுவதன் மூலமாக வந்து நமக்கு வந்து அந்த புல இன்பங்களை வந்து வளர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த புலனுடைய பொருட்கள் அதுதான் வந்து அந்த உபகிளைகள், அந்த ட்விக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த புலக்கிளைகள். அதன் மூலமாக வந்து நம்ம வந்து ஒளி வடிவம் தொடுதல் போன்றவை. அந்த முனைகள் முனைகள் தான் வந்து புலன்கள், கண்கள், காதுகள், மூக்குகள், அந்த மொட்டு பகுதிகள் போன்றது. அதன் மூலமாக தான் வந்து நம்ம வந்து கர்ம வினையை வந்து நம்ம வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அதன் மூலமாக வந்து அந்த கர்மத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக வந்து நமக்கு வந்து தர்மம், அர்த்தம், காமம் கிடைக்கின்றது. காமம் மற்றும் மோட்சம். அந்த தர்ம காரியங்களை பின்பற்றுகின்றோம். அதனால் வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கின்றது, அர்த்தம் அர்த்தம் கிடைக்கின்றது. அதன் மூலமாக நம்முடைய இன்பத்தை அனுபவிக்கின்றோம், காமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ம். அப்புறம் கடைசியாக வந்து இதிலேருந்து நம்ம வந்து சுழற்சியிலேருந்து ஒரு சலிப்புடன் வெளியே வரும்போது வந்து நமக்கு மோட்சம் கிட்டுகின்றது. இந்த மரத்தில் தான் வந்து உயிர்வாழி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு மரம் வந்து உயிர்வாழி வந்து தாவிக்கொண்டே இருக்கின்றது. தாவி ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு தாவிக் கொண்டே இருக்கின்றது. சில சமயம் மேலே போகுது, சில சமயம் கீழே வருது, சில சமயம் சைடில் போகுது. அந்த மாதிரி வந்து வந்து உயிர்வாழி வந்து மாறிக்கொண்டு அந்த பழத்தை சுவைக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றது. முயற்சி செய்து இந்த மரம் வந்து எங்கே ஆரம்பிக்கின்றது, எங்கு முடிகின்றது, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி வந்து உயிர்வாழிக்கு வந்து தெரிவதே இல்லை. எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடியுதுன்னு தெரியவில்லை. மேலேயும் கீழே சைட்லேயும் மாறி மாறி போயிட்டு இருக்கும். அது ஆரம்பமும் தெரியவில்லை, முடிவும் செய்வதில்லை. ம், ம். இருந்தாலும் வந்து அந்த வந்து புலன்களினுடைய கட்டுப்பாட்டின் காரணமாக வந்து இந்த இந்த மரத்தில் வந்து நம்ம வந்து மிகவும் வந்து வந்து போராடி கொண்டிருக்கின்றோம். போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த மரத்திலிருந்து எப்படி எவ்வாறு விடுபடுவது அப்படின்னா வந்து இந்த மரத்தை நன்கு அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். இந்த மரத்தை பற்றி தெரிந்தவன் வேதங்களே அறிந்தவன். இந்த மரத்தை பற்றி தெரியாட்டி வந்து கிளையிலிருந்து கிளைக்கு தாவிக்கிட்டே தான் அதுக்கப்புறம் இந்த மரம் தான் வாழ்க்கை, இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்லி தாவிக்கொண்டு பிறப்பிறப்பு சக்கரத்தில் சுருண்டு சுருண்டு கொண்டே தான் இருக்க போகின்றோம். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொன்னது. முதல் 2 ஸ்லோகங்கள்ல வந்து இந்த மரத்தை வந்து ஒரு ஆலமரத்துக்கு இந்த 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 பௌதிக உலகத்தை ஒரு ஆலமரமாக சொல்கின்றார். இந்த ஆலமரத்தினுடைய வேர் வந்து மேல் நோக்கி செல்கின்றது. கிளைகள் வந்து கீழ் நோக்கி செல்கின்றது. ஆன்மீக உலகத்தினுடைய பிம்பம் தான் வந்து இந்த பௌதிக உலகம். இந்த மரத்தை நன்கு அறிந்தவன் வேதத்தை அறிந்தவன். வேதத்தை அறிந்தவன். இதுதான் வந்து கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்லோகத்தில் வந்து 2 ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி வந்து இதில் வந்து அம், ம், ம், எப்படி வெட்டி சாய்ப்பது, எப்படி வெட்டி சாய்ப்பதுங்கிறத வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போறாரு. இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமே முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் வந்து ஏன்னா அடுத்து வந்து இந்த 2 ஸ்லோகங்கள், அப்புறம் அடுத்து வந்து அந்த 4 ஸ்லோகங்கள் வந்து தொடர்ந்து வந்து அடுத்த வாரத்தில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த மரத்தில் வந்து எப்படி வந்து இந்த மரத்தை வெட்டி சாய்ப்பது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து சொல்ல போறாரு. ஸோ இன்னைக்கு வேணால் வந்து நமக்கு வந்து இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு, இந்த அடுத்த பகுதி வந்து இந்த 4 ஸ்லோகங்களும் தொடர்ந்து பார்த்து தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து இன்னைக்கு வந்து இதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் வந்து தொடருவோம். இந்த வாரம் பார்த்தா வந்து கிருஷ்ணன் வந்து இந்த பௌதிக உலகத்தை எப்படி வந்து ஒரு ஆலமரமாக விவரிக்கின்றார். அதுதான் வந்து இந்த வாரம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.